நான் பெத்த மகளே நைனா என்னம்மா சொல்லுமா நைனா என்ன பெத்து வளர்த்து எனக்கு எதனா குறை வச்சிருக்கியா? உனக்கு என்ன குறை என்ன பிறந்தது என்ன ஒரு குறை உண்டா? குறை இல்லதா? எனக்கு துணியில குறையா நகை நட்டுல குறையா? இன்னைக்கு கூட நினைச்சது வாங்கி போட்டு வந்துட்டேன். ஆமா நீ தானே வாங்கி கொடுத்த. ஆமா அப்படியா நான் வாங்கி கொடுப்பேன். எனக்கு உனக்கு சந்தேகமா எனக்கு எந்த குறையும் இல்ல. என்ன படிக்க வச்ச திருவண்ணாமலை கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்க வச்சேன். காலேஜ் முடிச்சிட்டேன். நான் காலேஜுக்கு போனா அங்க பாக்குறேன் எல்லாம் ஜோடியா போறாங்க. ஓ காலேஜ்ல இப்ப கூட வண்டி ஏதோ புதுசா வண்டி விட்டுறாங்க தெரியுமா? என்ன வண்டி? புல்லட் வண்டி. புல்லட் வண்டி. அந்த வண்டியில எல்லாம் ஜோடியா போறாங்க. நான் மட்டும் தனியா நின்னு பாக்குறேன். நைனா அவங்களுக்கு எல்லாம் உனக்கு முன் சட்டா இருக்கும், வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணி ஜோடியா போறாங்க. ஆமா காலேஜ்ல இல்ல என் செட்டு தான், என் குரூப் தான் நைனா. அதனால எனக்கு கல்யாணம் பண்ண வேடா நைனா, கல்யாணம் பண்ண வேடா. கல்யாணம் நான் படிக்க வச்சு தெரியாது. எப்ப கல்யாணம் பண்றது நைனா? கல்யாணம் பண்ணுவேன் நைனா. ஒரு பெற்றவங்க தெரியுமா தெரியாத? கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ எங்க பண்ணி வைக்கிறா? நீ எப்படி படிப்பு முடிப்புன்னு எதிர்பார்த்த? அம்மா செத்து இருந்து எனக்கு கண்டுக்க மாட்டேன். நீ நைனா புதுசு அடிக்காத. எனக்கு தெரியும். நீ எப்ப படிப்பு முடிவு பார்த்தா அப்ப மாப்பிள்ளை நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? மாப்பிள்ளை பாத்துட்டியா? என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? சாதாரணமான வேலை கிடையாது. ஓஹோ, ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. 4 மணி நேரம் தான் வேலையாவா? 20 மணி நேரம் உன் கூட தான் இருப்பாரு. என் கூட இருப்பாரா? காலையில 6 to 10 அவர் டியூட்டி. ஆனா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம். அந்த 4 மணி நேரத்துக்கு 2000 சம்பளம். ஆனா மாசம் 60000 சம்பளம். ஆனா கண்டாச்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறாரா? நம்ம தகுதிக்கு பிச்சை நம்ம பாப்பா. அப்படின்னா வேலை செய்யறாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரிச்சா ஓட்டுறாரா? அவர் நான் கட்டிக்க மாட்டேன். 60000 ரூபாய் சம்பளம் இருந்தா அவனை போய் கட்டிக்க மாட்டேன். நான் அவரை கட்டிக்க மாட்டேன். பீடி படிக்க மாட்டோம், சிகரெட் படிக்க மாட்டோம், தண்ணி அடிக்க மாட்டோம், ஒரு பழக்கம் கிடையாது. எந்த பழக்கமே இல்லையா? 2000 ரூபாய் 60000 ரூபாய் மாசம் அப்படியே உன் கையில புக்காம வரும். அந்த மாவை நான் கட்டிக்க மாட்டேன். ஓ மாமா எப்போ ஏன் கட்டிக்க மாட்டேங்கிறியா? நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ஆவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். ஆவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ஆவு பூரா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கி எழுஞ்சிட்டு காலையில எழுஞ்சி குளிச்சு ரிச்சா ஓட்டுனே போவான். ஒரு சவாரி வரும். சவாரி ஓட்டுனே போவான். ஒரு பக்கம் டயர் பஞ்சர் ஆயிடும். ஒரு வீல் பஞ்சர் ஆயிடும். அத பஞ்சர் ஓட்டிட்டு எப்படி காத்து அடிக்கிறானோ அத போல ராத்திரி வந்து என்ன அடிப்பான்டா. நைனா நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். அந்த ஆளை கட்டிக்க மாட்டியா? கட்டிக்க மாட்டேன். சரி விடு. அருமையான மாப்பிளை பாத்துக்கிறேன். மாப்பிளை பாத்துட்டியா? அந்த மாப்பிளை விடு. ஆனா வீட்டு விட்டு போனா டியூட்டின்னு போனா 6 மாசம் வீடு வர. வீட்டுக்கு வரது 6 மாசம் ஆகும். இந்த 6 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஓஹோ. ஆனா அவர் பாண்டி டூ அப்படியே லாரி டிரைவரா பாண்டி விழுப்புரம் திருவண்ணாமலை பெங்களூர் வெல்கம் கோவா குஜராத் ஹைதராபாத் லாரி டிரைவரா. நான் அவரையும் கட்டிக்க மாட்டேன். கண்டாச்சு விடுவாங்க. ஏன் கட்டிக்க மாட்டேன்? ஏன் தெரியுமா? நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ஆவு பூரா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். ஆவு பூரா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ஆவு பூரா நடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ஆவு
நேரம் பாண்டி டு குஜராத் போவான், வண்டி ஓட்டு போவான். ஆமா. பைபாஸ்ல போயினே இருப்பான். ஆமா. போயினே இருப்பான் பாரு. ஆளே இருக்க மாட்டாங்க. ஆமா. அந்த நேரத்துல அந்த ஆரன் எப்படி பூவான் ஆயிடுறானோ ஞாபகத்துல அத போல ராத்திரி அண்ணன் வந்து ஆயிடுவானா அவனை கட்டிக்க மாட்டேன். அவனை கட்டிக்க மாட்டியா? இந்த ரெண்டு மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா? நேரா பாக்கல. ஆனா இங்கே ஒரு மாப்பிள்ளை பாத்துக்கிறோம். ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டியா? ஆமா. அவர் யாரு? என்ன வேலை செய்யறாரு? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 3000 சம்பளம். மாசம் 30,000. பகலே 90,000. ஓஹோ, 90,000 சம்பளம். அவர் பகல வேலை செய்யற, நைட்ல வேலை செய்யறா? நைட்டு பூரா அப்படியே வேர்வை ரத்தமா வரும். ஒரு வேறு ரத்தமா வருமா? ஆமா, ரத்தம் வேலையா வரும். என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை செய்யறாரு? அது மாதிரி கோடடி மிருதங்க சக்கரம். என்னைக்குமா பார்த்தா? ஏன் இப்படி பயப்படுற? கட்டிக்க மாட்டேன். ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? அவனை கட்டிக்க மாட்டேன். மத்தல என்ன கட்டிக்க 1.5 மாசம் பார்த்து வேலையை பாத்தியா? பார்த்த நைனா, இந்த மாப்பிள்ளை நான் கட்டிக்க மாட்டேன். நைனா, மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்கல் அடிக்கிறா, படுக்கல் அடிக்கிறா, ஒட்டிக்க மாட்டேன். மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்கல் அடிக்கிறா, படுக்கல் அடிக்கிறா, ஒட்டிக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமா நான் கட்டிக்க மாட்டேன். நான் கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்கல் அடிக்கிறா, படுக்கல் அடிக்கிறா, அவன் எப்படி ராத்திரில ஒரு மத்தாலத்தை நிக்க வச்சு அடிக்கிறான், ஒரு மத்தாலத்தை படுக்க வச்சு அடிக்கிறான், அப்படியே ஒரே மூட்டை பீராயிரான். அத போல ராத்திரில என்ன போட்டு பீராயோண்டா நைனா, நான் அவரை கட்டிக்க மாட்டேன். அவரை கட்டிக்க மாட்டேன். அப்புறம் என்னத்தீரா கல்யாணம் ஆகுற இடத்துல மாப்பிள்ளை பார்த்தா நீ கட்டிக்க மாட்டேன். நைனா, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். நான் இந்த ஊரே ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். அப்ப அந்த ஆளு சொல்லு, நான் கட்டி வச்சிருக்கேன். நைனா, நான் இங்கே ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். பாத்துட்டியா? காட்டு. நைனா, நான் ஒன்னே கட்டிக்கிறேன். ஒரு அப்படியே கட்டி குத்தம் அப்படியே. நைனா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒத்திச்சு வாயலாம். கட்டி குத்தாலே ஒரு கிராம் கூட போட மாட்டேன். என்ன வந்து கேட்டீங்கன்னா ஒரு சாப்பிடலாம். சித்தப்பா, 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 சின்ன சித்தப்பா, சித்தப்பா. என்னன்னு இல்ல தவறி போச்சு பிள்ளைக்கு விடுறா வாயில வாத்து தவறி போச்சுடா. சித்தப்பாட்டு என்ன சொல்ற? நீ ஏச்சு எனக்கு கட்டிக்கா அண்ணா ஒரு சித்தப்பா கட்டிக்காங்க. உனக்கு அழகான மாப்பிளை பார்த்து வச்சிருந்தான். பாத்துட்டியா? அதுக்கும் பயப்பட தேவை. ஆனா பிரமாதமான ஆள், அருமையான ஆள். ஆனா உழைப்பின வேலைன்னா அப்படியே மாதிரியே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஆள் அவர் பார்வை எப்படி இருக்கும்? நம்ம கம்பெனில சூற வேஷம் வர்ற பாலாஜி பார்த்து வச்சுக்கிறேன். பாலாஜியா? அவன் வேணாம், மாப்பிள்ளைய பூலாச்சி நீ போ. நீயா என்ன பாக்குறியா? கேட்க பாக்குற
வணக்கம் 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 வாங்க வாங்க வணக்கம் 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 ஏய் ஏம்பா ஏம்மா 5 வயசு பையனா இருந்தாலும் சரி சரி 50 வயது மேல வயது முதிர்ந்தவரா வந்து சரி ஆமா ஏம்மா ஒரு மனுஷனா பிறந்துட்டா அந்த மனுஷனுக்கு என்ன அழகு தெரியுமா என்ன அழகுமா சொல்லுங்க இந்த வணக்கம் தான் அழகு வணக்கம் தான் அழகு இந்த வணக்கம் வணக்கம் தனக்கு அழகு தனக்கு அழகு ஒரு மனிதனை அழகுபடுத்துவது யா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஐயா வணக்கம் ஆமா தலை குனிந்து அப்போ வணக்கம் தனக்கு அழகு தனக்கு அழகு பெரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே முன்னே ஆம்பளையா பிறந்தா கொஞ்சம் அறிவு இருக்கணும் இல்லையா ஆமா நான் இந்த சபையில வந்த உடனே ஆமா இரு கரங்கூப்பி சிரம் தாழ்ந்து வணக்கம் சொன்னேன் ஆமா நான் செய்த வணக்கம் உனக்கு தகுதியான வணக்கமா ஏமா தகுதியான வணக்கம் இல்லையா ஆணா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஒரு ஒரு அடக்கொடக்கு இருக்க வேண்டும் ஆமா ஏண்டா ஐயா ஏண்டா அடக்கூட இல்லையா அம்மா வந்தானே வாங்காயமா வணக்கம் வச்சுனா இல்லையா எங்க வச்சா வணக்கம் தான் சொன்னேன் எங்க போயிருந்தா அச்சி பண்ணி கேட்டு அவனை போட்டு விட்டேன் சரி அப்பா அம்மா அப்படி ஆணாக பிறந்தால் பகுத்தறிவு இருக்க வேண்டும் ஆமா அம்மா அதனால நீ ஒரு மந்திரி வணக்கம் தனக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு யானை வரும் பின்னமணி ஓசை வரும் முன்னே ஆம்பளையா பிறந்துட்டா அறிவு இருக்கணும் ஆமா அம்மா பெண்ணாக பிறந்து விட்டால் கொஞ்சம் ஞானமா இருக்கணும் பொறுமை இருக்கணும் ஞானம் இருக்கணும் ஆமா ஆமா அம்மா சரி போனால் போகட்டும் சபையை பார்த்தால் விதமாக விளக்கம் லட்சுமி கடாட்சம் சபை மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை என்ன ஊரு ஓய் சத்திய கண்டா நல்லூர் சத்திய கண்டா நல்லூர் ஆமா சத்திய கண்டா நல்லூர் நகரத்தே இன்று எதற்காக நாடகம் அத மாரியம்மனுக்கு திருவிழா முன்னிட்டு 10 நாள் திருவிழா முன்னிட்டு இந்த மாசத்திலே ஆமா 10 நாள் திருவிழா முன்னிட்டு மாரியம்மனுடைய திருவிழா உற்சவம் 10 நாள் உற்சவத்தில் இங்க முதல் நாள் உபயம் இல்லையா ஆமா இந்த முதல் நாள் உபயம் சக்தி ஒன்று சமயம் 16 என்று காட்சியளிக்கக்கூடிய ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபரா சக்தியின் ஒரு அவதாரம் இல்லையா ஆமா கலியுகத்துல மாரியம்மன் உண்மைதான் இல்லையா அப்பேற்பட்ட மாரியம்மனுக்கு திருவிழா செய்து அந்தன வழிபாடு செய்து அம்மனை ஊர்வலமாக கொண்டு வராங்க ஆமா இல்லையா அப்படி அம்மனுடைய திருவிழாவை ஏற்படுத்தி ஆதிகால பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த தெருக்கூத்தை மறக்கப்படாது ஆமா அப்படி என்று முதல் நாள் உபயதாரர் ஆமா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கலைமாமயம் தாங்கள் அவர் ஒரு குழுவினை கொண்டு வந்து இன்று ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள் இல்லையா இந்த நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் தாத்தியார் அவர்களுக்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இன்னும் அயலூர்ல இருந்து வந்திருப்பாங்க பக்கத்தூர்ல இருந்து வந்திருப்பாங்க நம் நாடக பிரியர் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் எனது ஆர்வியர் நண்பன் சித்தாத்தூரை சேர்ந்த அண்ணாமலை அவருடைய திருப்பாதத்திற்கும் மாரியம்மனுடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியன் சிறந்தாண்ட வணக்கம் விளக்கம் புரிந்து
புரிந்ததா? விளக்கம் விவரமா புரிந்து விட்டது. எப்படி அப்பா? பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி. ஆமா. ஆஹா. பாஞ்சாலி பாஞ்சாலி திரௌபதி திரௌபதி யாகஜானி யாகஜானி மாந்துளிர் வதனி. ஆஹா. இப்படி எனக்கு பலவிதமான நாமதேயங்கள் உண்டு. ஆமாயம்மா. அப்போ ஆஹா. ஏன் எனக்கு இப்பேற்பட்ட பெயர் வந்த காரணம் சொன்னதாமா தெரியும். சொன்னதான் தெரியும். ஆமா. இது அமர்ந்திருக்கின்றார்களே, ஆமா, இந்த பாமர மக்கள் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து ஆமா அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பாங்க. இதுதான் இயற்கை. ஆமா. ஆனால் இந்த பாஞ்சாலி நான் தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. ஓஹோ. தாய் வயிற்றில் பிறக்காமல் ஒரு பெண்ணாக பிறந்தேன். இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததா குழந்தை பிறக்கும். அது எப்படி தாய் வயிற்றுல பிறக்காது? என்ன காரணம்? தாய் இல்லாம நான் பெண்ணாக பிறந்தேன். அது எப்படி? எப்படி? எப்ப நான் ஓமகுண்டத்திலே பிறந்தவள். ஓ, ஓமகுண்டா நெருப்பிலே பிறந்தவள். ஓஹோ. அக்னியில் பிறந்தவள். அக்னியில். ஆமா. ஒரு பெண் ஏமா ஓமகுண்டத்தில் பிறக்க வேண்டும்? ஆஹா. ஒரு பொண்ணு ஏன் நெருப்புல பிறக்கணும்? காரணம் இல்லாத காரியம் ஏற்படாது இல்லையா? ஆமா. அது சொன்னாதான் தெரியும். எப்படி நான் பிறந்தேன்? ஆமாயம்மா. விளக்கமா சொல்றேங்க. சொல்லியம்மா. ரொம்ப டஃப்பா தெரியுது. ஏம்மா சொல்லியம்மா. என் தந்தையாகிய பாஞ்சால மன்னன் துரோணாச்சாரி இவங்க ரெண்டு பேரும் அக்னி கோத்த மகாமணியரிடத்தில் கல்வி வாசித்து வந்தார்கள். அப்போ ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த துரோணாச்சாரி அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். ஓஹோ. செல்வ செருக்கான குடும்பத்தில் பிறந்த என் தந்தை பாஞ்சாலனுக்கு கல்வி ஏறவில்லை. அது ஏன் தெரியுமா? என்ன காரணம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழ்மையான குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா. அவன் நல்லா படிப்பான். ஆமாயம்மா. ஒழுக்கமா இருப்பான். ஆமா. ஞானமா இருப்பான். ஆமாயம்மா. ஆனா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. பணக்கார குடும்பத்துல ஒரு புள்ள பிறக்கும். ஆமா. அது எப்படி இருக்கும்? ஓ, அதான் அது என்ன பண்ண தெரியுமா? காலைல படிக்காது. நேரா பள்ளிக்கூடம் போவோம். போற சாக்குல ஏரிக்கார மேல பேக் வச்சுட்டு ஏரி உள்ள போய் கிரீடி விளையாடும். ஏன் நம்ம பாட்டு சொத்து இருக்குதுல அதை வச்சு போய்ச்சிக்கலாம். அப்படி திமுல படிக்காது. அது அப்படி இல்ல. செல்வ செருக்கு இருக்கிற குடும்பத்துல கலைவாணி வரமாட்டாங்க. கலைவாணி இருக்கிற இடத்துல லட்சுமி வரமாட்டாங்க. ஏன்னா கல்விக்கு அதிபதி கலைவாணியும் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமியும் இவங்க ரெண்டு பேரும் மாமியா மாறிமா ஒரு குடும்பத்துல எப்படி ஒத்துமையா இருக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல எந்த வீட்டுல ஒரு பையன் அழகா படிக்கிறானோ அந்த வீட்டுல வசதி இருக்காது. ஆமா. ஏன்னா லட்சுமி அந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. அதே போல எங்க அப்பா பாஞ்சால மன்னனுக்கு செல்வ செருக்கு இருந்த போதிலும் கல்வியாகப்பட்டது ஏறவில்லை. பார்த்தார். துரோணாச்சாரியிடம் சென்று துரோணாச்சாரி அவர்களே, எனக்கு நீங்க 2வது குருவா இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தீரானா பிற்காலத்தில் இந்த பாஞ்சால தேசத்தை நான் ஆட்சி செய்யும் பொழுது என் நாட்டிலே பாதி நாடு தரேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அனைத்து கல்வியும் நன்கறவே கற்றார். கற்றுக்கொண்டு அவர் இதாசனம் சென்றார்கள். துரோணாச்சாரியுடைய தங்கை துரோணாச்சாரிக்கு கிருபாச்சாரியுடைய தங்கை கிருபாங்கனை திருமணம் செய்து சில காலம் குழந்தை இல்லை. அதன் பிறகு அஸ்வத்தின் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை. குதிரை வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை. ஆமா. அவன் பெயர் அஸ்வத்தாமன். அந்த குழந்தை காப்பாற்றுவதற்கு தாய் வயிற்றில் குழந்தை பிறந்தா சாந்தல பால் கொடுக்கலாம். குதிரை வயிற்றுல பிறந்த குழந்தைக்கு ஒரு பசுமாடு இருந்தாக கறந்து காப்பாற்றலாம். அப்படி என்று என்ன செய்தார் துரோணாச்சாரி? பாஞ்சால தேசம் அடைந்தார். இது பசுமாடு கேட்பதற்கு செய்த நன்றி மறந்துட்டார் எங்க அப்பா பாஞ்சால மன்னன். ஏன்னா கல்வியை கத்து கொடுத்தா பாதி நாட்டிய தரம் சொன்னாரு. பசுமாடு வாங்கி வரலாம் அப்படி துரோணாச்சாரி வந்தாரு. ஆனா எங்க அப்பா என்ன செய்தாரு? இன்று மாட்டை கேட்போம், நாளைக்கு நாட்டை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். பாதி நாட்டையே கேட்பான். அப்படி என்று
யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு துரோணாச்சாரி அடித்து அப்புறப்படுத்தினார். அப்ப பார்த்தா துரோணாச்சாரி அடே பாஞ்சால மன்னா, என்னிடம் கல்வியை கற்றுக்கொண்டு என்னை பங்கம் செய்தாய் அல்லவா? உன்னை போல் சத்திரனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து உன்னை பங்கம் செய்யாவிட்டால் என் பெயர் துரோணாச்சாரி இல்லை அப்படி என்று சபதம் செய்து விட்டு பஞ்ச பாண்டவ ஐவராஜாக்கள் துரியோதனார்கள் 100 பேர் இவங்க 100 பேருக்கு குருவா இருந்து அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்தார். அப்ப அந்த 100 பேரும் கேட்கிறாங்க 105 பேரும் எப்படி குருவே குரு காணிக்கையாக உமக்கு என்ன பொருள் வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க மாணாக்கர். அப்ப அவர் சொல்றார் குரு காணிக்கையாக நாடு நகரம் பொன் பொருள் எதுவும் வேண்டாம், எனக்கு என்று ஒரு சபதம் இருக்கின்றது. எப்படி? யாரு? பாஞ்சாலமனை அடித்து இழுத்து வந்து என் பாதத்தில் விட செய்ய வேண்டும், அதுவே எனக்கு குரு காணிக்கை அப்படின்னு சொன்னாரு. அப்ப துரியோதன முதல் விகரன் கடை 100 பேர் போனாங்க. ஆமா, யூகி என்று சொல்லக்கூடிய மந்திரி கையில் அடிபட்டு நாடு திரும்பினாங்க, தோத்துட்டாங்க. இரண்டாவது பாண்டவர்கள் நடுப்பிறந்த அர்ஜுனன் பீமன் இருவருமா சென்று பீமன் மந்திரிமாரை எல்லாம் அடிச்சான். அர்ஜுன மகாராஜன் என் தந்தை பாஞ்சாலனை அடியொத்தட்டம் அடித்து கதகுடி கம்பத்திலே மடல் விரியை முன்கட்டு பின்கட்டாக கட்டி தரதரவென்று இழுத்து வந்து துரோணாச்சாரி பாதத்தில் விட செய்தார். அப்படி விட செய்த உடனே பார்த்தா துரோணாச்சாரி இதுவே என் சபதம் நிறைவேறிவிட்டது, இந்த பாஞ்சாலனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொன்ன கட்டவிழ்த்து விட்ட உடனே எங்க அப்பா ஒரு சபதம் ஏற்றார். எப்படி? அடே துரோணாச்சாரி, நாட்டுக்கு பேர் அரசன் நான், என்னை இப்பேற்பட்ட அபிமானம் செய்தாய், உன்னை கொள்வதற்காக ஒரு ஆணையம் என்னை அடித்து இழுத்து வந்தான் இந்த அர்ஜுனன். ஏன்னா ஒரு திறமையான ஒரு ஆளாச்சே, இவன் தோலுக்கு சேர்ந்த ஒரு பெண்ணை பெற்று எடுக்கின்றேன் அப்படி என்று அவர் கானகத்துக்கு சென்று யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய முனிவரை நாட்டுக்கு அழைத்து வந்து பெரிய யாகத்தை செய்தார். புத்திர காமேஸ்வரி யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் முந்தி முதலாக சிகண்டி என்று சொல்லக்கூடிய பானம் பிறந்தது. இரண்டாவது என் அண்ணன் துஷ்டத்யுமனன் பிறந்தார். மூன்றாவதா வானுக்கும் பூமிக்கும் ஏறுகின்ற வேள்வி தீயில் ஒரு மாமரமானது துளிவிட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அப்பேற்பட்ட மாந்துளிர் முகத்தை ஒற்றிய நான் பிறக்கும் போதே 16 வயது பருவமங்கையாக அக்னியில் பிறந்தேன். எங்க அம்மா யாரு? அதனால்தான் தாய் வயிற்றில் பிறக்காம நான் பிறந்தேன். புரியுது? ஆமா, அப்படி அக்னியில் பிறந்தேனே நான் எதற்காக பிறந்தேன்? எங்க அப்பா சபதப்படி அர்ஜுனனை திருக்கல்யாணம் செய்ய வேண்டும். அர்ஜுனன் தோலுக்கு செய்த பெண்ணை பெற்றெடுக்கன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அர்ஜுனன் தான் எனக்கு மனவாளன் அப்படின்னு கோட்டை கட்டிருக்கும் பொழுது பாண்டவர் ஐவராஜாக்களும் துரியோதனன் செய்த அரக்குமாளியில் இறந்தார்கள் என்ற செய்தி கேட்டு அழுதக்கன் சிந்தனையா இருக்கும் பொழுது தாத்தா வியாச பகவான் சொன்னார், எப்படி பாண்டவர் அழியவில்லை, உயிரோடு தான் இருக்கிறாங்க, பாண்டவரை பார்க்க வேண்டுமா? பாஞ்சாலிக்கு சுயர ஏற்பாடு செய்தால் பாண்டவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல என் அண்ணன் துஷ்டத்யுமன் இமயோகிரி பர்வதம் சென்று அனுமந்தாதா என்று சொல்லக்கூடிய வில் 1000 கிங்கிலியத்துக்கு வராங்க. 1000 மன்னர்கள் அப்பேற்பட்ட ராட்சத வில் அந்த வில்லை கொண்டு வந்து பாஞ்சாலபுரியிலே வில்லை நட்டு வில்லுக்கு முனையில் சுழல் மச்சேந்திரம் அது அந்த அம்மா கையில சுத்துதே அந்த மாதிரி சுழண்டுகினே இருக்குது. உள்ள வந்து மீன் கொடி மச்சின மீன். ஆமா, அப்ப அந்த வில்லுக்கு அடியில மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுட்டாங்க. மஞ்சள் கிடாரம். என்ன கட்டளைன்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் நீர் என்ன தெரியுமா? தெரியாது. அதனால இந்த மஞ்சள் நீரை பார்த்த வண்ணமாக உயிரே பறக்கின்ற மச்சேந்திரத்தை அறுத்து மஞ்சள் நீரை விழ்த்த வேண்டும். வளையாத வில்லை வளைக்க வேண்டும். அன்னைவருக்கு என் தங்கச்சி சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப பார்த்தார் அனைத்து நாட்டு அரசர்களாலும் வில்லை வளைக்க முடியவில்லை. பிராமணர் வடிவிலே அர்ஜுன பெருமான் வந்து வளையாத வில்லை வளைத்தார், மச்சேந்திரத்தை அறுத்தார், இந்த மங்கையை மனம் புரிந்தார். அப்படி மனம் புரிந்து நேராக கானகத்தில் இருக்கக்கூடிய அத்தர்களா குத்துமாதேவியம் அவங்ககிட்ட போய் அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல எங்க அத்தை 5 பேர் பங்கிட்டு எடுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே 5 பேருக்கும் பாண்டவருக்கும் பாஞ்சாலிக்கும் அங்கேயே கல்யாணம். 5 நாள் கல்யாணம். திருமணத்தை முடித்து பெரியமாமனாடத்திலே சென்று நாட்டை கேட்க ஈச்சங்காட்டை கொடுத்தார். ஈச்சங்காட்டை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது துரியோதனன் என்ன செய்தான்? பாண்டவர் லேசா அவரை வைத்து சூது சொக்கட்டான் ஆடி நாட்டு ராஜ்யத்தை பறித்து 12 கால வனம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து வந்தால் பாதி நாடு அப்படி என்று கரார் நியமித்தான். அதுவும் இல்லாமல் காட்சியை ஆடினார்களே இந்த பாஞ்சாலியை சூதிலே வைத்து தோற்றாதவர் தோற்ற உடனே துச்சாதன் என்ன ராஜ்சபையிலே அழைத்து சென்று மன்னர்கள் சூழ்ந்த சபையில் இந்த மங்கையை மானபங்கப்படுத்தினார்கள். அப்படி என் அண்ணன் பாலாய கண்ணன் துணை கொண்டு மானத்தை காப்பாற்றினார். துரியோதனன் சொன்னான், அடே பாண்டவர்களே தோற்ற நாட்டை மீண்டும் பெற வேண்டுமானால் 12 கால வனம் ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழிச்சு கட்டளையிட்டான். 12 தொலைத்து ஓராண்டு அஞ்ஞான வாசம் கழித்து விராட நாள் கொடுக்கப்பட்ட ஓவலாபி பட்டணத்திலே தங்கி நாடு கேட்க நாடு கொடுக்க மறுத்தான் துரியோதனன். அப்ப
நாடு கொடுக்க மறுத்து விட்டால் மாற்றமான சண்டை நேரும் அப்படிங்க என்ன சொன்னார் சண்டைக்கு சம்மதம் அப்படி என்று 18 நாள் பாரத போர் பாரத போரை வைத்து 18 நாள் சண்டை முடிஞ்சு போச்சு ஆமா துரியோதன துச்சாதனனுடைய புடவை அவிழ்த்தானே அப்பாலே துரியோதனா துடை முறித்து உன் ரத்தத்தை வாரி எண்ணெயாகும் மாரியையும் எடுத்து சீப்பாகும் மணிக்குடலை என்று புழுவாக வைக்கின்றேனோ அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேன் அவன் சபதம் விட்டேன் அந்த சபதத்தின்படி 18ஆம் நாள் சண்டையில் துரியோதனனை மடித்து அவன் துடை முறித்து ரத்தத்தை வாரி எண்ணெயாகும் மாரியலும்படி சீப்பாகும் மணிக்குடலை புஷ்பமாகும் என் கூந்தலை முடித்து பாரதம் முடிந்து 32 நாளாவது இன்னையோட 32 நாளாவது அதனால வேண்டி இப்ப எந்த விதமான குறையும் கிடையாது சந்தோஷமா இருக்கிறோம் மதியானம் பண்ண ஒரு வரும்படி உத்தரவு அறிக்கை மகாராஜா பொண்டாட்டி ஐயா மகாராஜா என்னப்பா அம்மா பத்திரி பாஞ்சாலி அம்மா வந்திருக்காங்க ஏமா கணவர் உத்தரவு ஓஹோ மன்னவா வணக்கம் சுவாமி தங்கள் சித்தம் என் பாக்கியம் ஐயா. ஆனால் ஒரு வார்த்தையாச்சை கேட்கலாமா? என்ன ஒரு சந்தேகம். பாஞ்சாலி சொல்லுங்க ஐயா. என்ன ஒரு சந்தேகம்? பட்டதெல்லாம் பெருவாள் பட்டு விட்டோம். எவ்வளவு காடு வனம் வனாந்திரங்கள் எல்லாம் கடந்து விட்டோம். பங்காளிக்கு நமக்கு சண்டை போர் வைத்து போரிலே வெற்றி பெற்று ஜெயம் பெற்று இப்ப 31 எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கான். ஏதாவது மனசுல ஏதாவது இருக்கா? ஒரு கருத்து கேட்கலாமா? அப்படியே கணவன் சுகமே தன் சுகம் என்று வாழக்கூடியவர் கற்புடைய பெண்டீர்கள். ஆமா இல்லையா? ஆமா. அதனால வேண்டி பஞ்சபாண்டவர் 5 ராஜாக்களும் இந்த பத்தினி பாஞ்சாலியை மணந்து எந்த விதமான குறையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் பொழுது காவி துச்சாதனம் துரியோதனன் என்னை ராஜசபையில் அழைத்து சென்று வஸ்திராபரணம் செய்தான். செய்யாத கொடுமையை செய்தான். ஆனால் ஒரு மனைவியுடைய ஆசை கணவன் தான் நிறைவேற்ற வேண்டும். உண்மைதான். அப்படி இல்லையா? இந்த ராஜசபையில் அடே துரியோதனா, உங்களுடைய கரத்தால் விரிக்கப்பட்ட என் கூந்தல்
பிற்காலத்தில் பாரதம் என்று ஏற்பட்டால் உன்னை மடித்து உன் உடலை இரண்டாக கிழித்து அது வரக்கூடிய ரத்தத்தை வாரி எண்ணெயாகும் மாறி எலும்பெடுத்து சீப்பாகும் மணிக்குடலை புடுங்கி எனக்கு நான் புஷ்பமா தரிக்கின்றேனோ அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேன் அப்படின்னு சபதம் செய்தேன். உண்மை. ஆனால் ஒரு பெண் சபதம் செய்தாலும் கூட நான் என்ன சொல்றேன், ஒரு 20 ரூபாயில ஒரு ஜாக்கெட் துணி ஓடும். நம்மளே கூட போய் எடுத்துட்டு வந்துடலாம். பொம்னாட்டி அவங்கள கூட போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா கணவன் கிட்ட சொல்லி ஐயா எனக்கு இது வேணும் அப்படி கேட்டு அவங்க மன சந்தோஷப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது எத்தனை கோடிக்கு சமம் தெரியுமா? அப்படி எடுத்து கொடுத்தாலும் அது மேட்சா இருக்கும். அதே போல ராஜசபையில் என் பதியான மன்னவர்கள் 5 ராஜாக்கள் இருக்கின்றார்கள். துரியோதனா, என்னை இப்பே பெற்று அபிமானம் செய்தாயே, உன்னை கொன்று என் கூந்தலை முடிப்பேன் அவன் சபதம் செய்தேன். என் சபதத்திற்காக, இதுக்கு ஒரு மனைவிக்காக, என் சபதத்திற்காக 12 கால வனம் காட்டிலே நடந்து கல்லிலே படித்து காய்கனிகளை புசித்து கொண்டு துணை நீர் அருந்தி காட்டுல படாத கஷ்டம், அப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து அதுவும் இல்லடா தம்பி, ஓராண்டு அஞ்ஞான வாசம் அப்படின்னு சொன்னா, அதாவது காட்டுல இருக்க கூடாது, நாட்டுல தான் இருக்கணும். நாட்டிலே இருந்தாலும் கூட இன்னார்தான் பாண்டவர் இன்னார்தான் பாஞ்சாலும் தெரிஞ்சுட்டா தெரியக்கூடாது, மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் அப்படி என்று நிபந்தனை அப்படின்னு கட்டளை, துரியோதன கட்டளை. ஆமா. இப்ப இவங்க ராஜாக்கள், எப்பேற்பட்ட புண்ணியவான்கள். இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? எப்படி? இவர் ஒரு ஐயர் இல்லையா, கெங்குப்பட்டர் ஐயரா போயிருந்தாரு. இளைவர் இருக்கின்றாரு, அவர் பலாயனன் சமையல்காரா போயிருந்தாரு. எப்பேற்பட்ட அழகு பொருந்திய அர்ஜுன மகாராஜன் ஆணுமில்லா பெண்ணுமில்லா பேடியா போயிருந்தார். நகுல சகாதேவர் இருவரும் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தாம கடந்தி தந்திர பாலன் இப்படிலாம் இருந்து எனக்காக நீங்கள் வனவாசத்தை முடிச்சு எனக்காக அந்த அண்ணன் தம்பில் கூட பாராமல் துரியோதனை கொன்று இந்த கூந்தலை முடித்து சந்தோஷமா இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் என்னை வரவழைத்த விவரம் என்ன காரணம்? நடந்ததெல்லாம் விடு. அயனாகிய பிரம்மதேவன் யாரார் சிரசில் எப்படி எழுதினானோ அதுல தவறு வராது, என்றாலும் வராது, போயென்றாலும் நம்ம விட்டு போகாது. வருவது வச்சியத்திலும் வராது கண்டாய். வந்ததெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டு மக்களை கவனித்து நாட்டு சேமங்களை அவரவர்களுக்கு தகுந்த குறை என்ன முதலமைச்சர் இருக்கிறீங்க இப்போ. அவரவர்களுக்கு குறைய தீர்க்க வேண்டும். அதுக்குதான் ஒண்ணு வரவழை.
ஐயோ பார்த்த முகமல்லாவே துமுகமாகவும் ஐயோ ஒருவரை பார்த்தால் இருவராகவும் ஐயோ யானையை பார்த்தால் பூனையாகவும் என் பார்வைக்கு என் கண்ணுக்கு அப்படி தெரிகிறது. அதோடு மட்டுமில்ல, அது அங்க பார்த்தியா சிம்மாதானத்தை பார்த்தால் பார்த்தால் சிம்மாதனத்தை பார்த்தால் சீறி வரக்கூடிய சிம்மம் போல் தருகிறது. அதோடு மட்டுமல்ல, சரிங்க ஐயா, உன் முகத்தை பார்த்தால் ஐயோ பாய்ந்து வரக்கூடிய சிங்கம் போல் தெரிகிறது. இப்படி என் பார்வைக்கு தெரிந்தால் எப்படி சிம்மாதனத்தில் அமர்ந்து கரத்திலே செங்கோலம் தாங்கி நாட்டு மக்களுக்கு குறைகளை தீர்ப்பேன் பாஞ்சாலி ஒன்றும் புரியவில்லையே. என்னவா இருக்கும்? அதான ஒண்ணும் புரியலையே. இப்படி தெரிந்தால் நல்ல ஆட்சி நடக்காது. ஆமா, நீதி வழுவாமல் ஆட்சி செய்ய முடியாது. இது என்ன விவரம், ஏன் இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பதற்கு நம்ம எனது போதாதி பாட்டன் இருக்கிறார். ஆமா, வியாச பகவான் அண்ணவர் அழைத்து தாத்தாவை அழைத்து கேட்டார். அவர் கேட்டா தாத்தா இப்படி இருந்தால் நான் எப்படி ஆட்சியில் அமர முடியும்? அவர் மூதாதி எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு இதுக்கு ஏதாவது தந்திரம், இதுக்கு ஏதாவது வழி அவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார் கண்டிப்பாங்க. ஐயா சீக்கிரமாக எனது பேரன் துரியோதனன் தர்மராஜா அழைத்து அப்படி என்று எங்க தாத்தா வேதவியாசர் இருப்பார். சீக்கிரம் போயிட்டு வா. வேதவியாசர் இருப்பார்.